ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்குமே எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கு, அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன, காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை எல்லாமே இன்னைக்கு எப்படி அமையும் என்ற பொதுவான ஸ்பெஷலான தனித்துவமான நமது ராசி பலன்களை மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நமது ராசிக்கு மட்டும்தான் ஸ்பெஷலாக இந்த வீடியோ பலன் வந்துட்டு இருக்குங்க. ஸோ உங்களுக்கு இதனால் நேரம் மிச்சமாகும். அதனால நமது சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே நமது சேனலோட சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. வாங்க இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம். இன்றைய தினம் டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி 2023ஆம் வருடங்க செவ்வாய்க்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் மார்கழி மாதம் 3ஆம் நாள் இன்றைய தினம். இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர். இன்னைக்கு நமது கன்னிராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த தினம் ராசிக்கு 5ஆம் இடத்துல 5 கூடிய சனி பகவான் வலுவாக ஆட்சி பலம் பெற்றுள்ள ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது நண்பர்களே. 2ஆம் இடத்துல சுக்கிர பகவானும் 3ஆம் இடத்துல செவ்வாய் சூரியன் ஆகிய கிரக சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளது. 4ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறார். இன்றைய தினம் இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்பில் காரணமாக நமது கன்னிராசி என்பவர்களுக்கு நீங்கள் நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்க பெறுவீங்க. ஆனா முக்கியமாக நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, அந்த கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்க மறுப்பு சொல்லாம இருக்கணுங்க. ஏன்னா திடீர்னு சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்போது நீங்க அதுக்கு ஒத்துழைக்கல அப்படின்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து வீணாக போயிடும். ஸோ உங்களுக்கான பதவி உயர்வுகள் ஏதாவது கிடைக்குது அல்லது உங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட் கிடைக்க போகுது அப்படின்னா கூடுதல் பொறுப்புகள் கிடைக்குதுங்கிற ஒரு பயத்துல வந்து நீங்க ஏதாவது தட்டி கழிக்க கூடாது. அல்லது உங்களது சூழ்நிலை, வீட்டு சூழ்நிலை காரணமாக அல்லது மற்ற சூழல் காரணமாக நீங்கள் கூடுதல் பொறுப்புகளை வந்து தட்டி கழிக்காம இருந்தீங்கன்னா நல்ல ஒரு உயர்வை நீங்கள் பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. எனவே அலுவலக பணியில் திடீர்னு சில டிரான்ஸ்ஃபர் அல்லது பதவி உயர்வுகளுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குங்க. எனவே கிடைக்கக்கூடிய பதவி உயர்வுகள் மற்றும் இடமாற்றங்களை நீங்கள் யோசித்து அக்செப்ட் பண்ணிக்கிறது நல்லதுங்க. இந்த தினம் அலுவலக பணிகளில் நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை இருக்குங்க. அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். புதிய நபர்கள் இன்னைக்கு நிறைய பேர் அறிமுகமாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நண்பர்கள் சேர்க்கை, நண்பர்கள் வட்டம் விரிவடையக்கூடிய நல்ல வாய்ப்புகளை பெறுவீங்க. உங்க பிள்ளைகள் வழியில நல்ல செய்திகள், சந்தோஷமான செய்திகள் இன்னைக்கு வந்து சேரும். இந்த தினம் உங்க காரியங்கள் இருக்கக்கூடிய தடைகள், தாமதங்கள் எல்லாம் விலகி துரிதமாக உங்க காரியங்களை வந்து முடிக்க முடியுங்க. ரொம்ப நாளா ஜவ்வா எழுதிட்டு இருக்கக்கூடிய வேலைகள்லாம் இன்னைக்கு நீங்க முடிக்க முடியும். அதனால அதுக்கு குறித்த முயற்சிகள் நீங்க தாராளமாக மேற்கொள்ளுங்கள். எந்த ஒரு பிளானிங் நீங்க செய்தாலும் சரி, திட்டமிட்ட காரியங்கள் உங்கள் பிளானிங் மூலமாக சிறப்பாக கைகூடி உங்களுக்கு அதிகமான மகிழ்ச்சியை பெற்றுத்தருங்க. அலுவலக பணிகளில் நல்ல வாய்ப்புகள் உருவாகும். எனவே அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று தினம் ஆன்மீகம் பணிகளில் கூட இன்னைக்கு மனத்தெளிவுடைய யோகம் இருக்குங்க. மனதில் இருக்கக்கூடிய சில சந்தேகங்கள் எல்லாம் ஆன்மீக ரீதியாக உங்களுக்கு தெளிவுபடக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள முடியும். அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். கூட்டு வியாபாரம் செய்யக்கூடிய நண்பர்கள் உங்களுடைய கூட்டாளிகளுடைய எண்ண ஓட்டங்கள் எப்படி இருக்கு அப்படின்றத புரிந்து செயல்படுவீங்க. அதன் மூலமாக வியாபாரம் இன்னும் சிறப்பாக மாறக்கூடிய நல்ல ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க. அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். தம்பதியிடையே இருக்கக்கூடிய நெருக்கம் அதிகரிக்கும். நல்ல ஒரு புரிதல் கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க. இன்றைய தினம் நீங்கள் கிரியேட்டிவிட்டி அதிகரித்து காணப்படுறதுனால நிறைய வேலைகளை கிரியேட்டிவிட்டியாக செய்ய முடியும். மேலும் அதன் மூலமாக உங்களுக்கு ரிலாக்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. உங்கள் குடும்ப உறுப்பினர்களோட சேர்ந்து எங்கேயாவது சின்ன சின்ன டூர் அரேஞ்ச் பண்ணலாம். அதற்கு நிறைய பணம் செலவிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனால் குடும்ப உறுப்பினர்கள் ஏதாவது வந்து வார்த்தைகள் வந்து சொல்றாங்க அப்படின்னா, வாக்குவாதங்கள் பண்றாங்கன்னா அவர்களை மட்டும் நீங்க வந்து கொஞ்சம் கவனமாக கையாளணுங்க. அவர்களுடன் நீ உட்காந்து பேசி நல்ல ஒரு புரிதல் ஏற்படுத்திக் கொண்டு குடும்ப வாழ்க்கையை இனிமையாக மாற்றிக்கொள்ள முடியும். ஸோ சின்ன சின்ன டூர் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுடைய சக்தி, உங்களுடைய ஆசை என்னவோ அது எல்லாத்தையுமே புத்துணர்வூட்ட வகையில் அந்த இன்ப சுற்றுலா உங்களுக்கு அமையும். எனவே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்க உங்க வீட்டுக்கு வந்து உங்க உயர் அதிகாரிகள் அல்லது உங்கள் முதலாளி வந்து அழைக்க போறீங்க அப்படின்னா அதுக்கு இன்னைக்கு உகந்த நாள் அல்லங்க. அதை தவிர்த்து விடுங்கள். உங்க அலுவலக உயர் அதிகாரிகள் உங்க வீட்டுக்கு வரதுனால சில பிரச்சனைகள், சங்கடங்கள் உங்களுக்கு வரலாம். எனவே அது மாதிரி விஷயங்களை மட்டும் இன்னைக்கு தவிர்த்துவிட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இன்றைய தினம் காதல் வாழ்க்கை எப்படி அமையும் அப்படின்னு பார்க்கும்போது, உங்கள் அம்பயம் என்ற மனதிற்கினிய காதலருடனான காதல் வாழ்க்கையில ஒரு பூந்தோட்டம் போல உங்களது காதல் வாழ்க்கை மலரக்கூடிய நல்ல ரொமான்ஸ் உணர்வுகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள்ங்க இன்றைய தினம். ஏற்கனவே இருக்கக்கூடிய காதல் அழகு இன்னும் மெருகேறக்கூடிய வகையில் உங்களுக்கு காதல் உணர்வுகள் பலப்படும். மகிழ்ச்சியாக இருப்பீங்க. உங்க காதலர் கூட அதிகமான நேரத்தை நீங்க ஸ்பெண்ட் பண்ணலாம். முடிஞ்சா நீங்க சின்ன சின்ன இடங்களுக்கு நீங்கள் வந்து அப்படியே ஜாலியாக டூர் போறது நல்லது நண்பர்களே. இன்ப சுற்றுலா செல்லலாம். இன்றைய தினம் உங்க ராசியில இருக்கக்கூடிய வயது மூத்த அன்பர்கள், அதாவது மூத்த குடிமக்களாக இருக்கிறவங்க உங்களுடைய பழைய நண்பர்களை சந்திப்பதன் மூலமாக மகிழ்ச்சிகளை பெற முடியுங்கிறதுனால உங்களை ஓய்வு நேரத்தை அதுக்காக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஓய்வு நேரத்தில் உங்கள் நண்பர்களை நீங்கள் சந்திக்க போகலாம். இந்த தினம் திருமண வாழ்க்கை
உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்குங்க. உங்களது வாழ்க்கை துணையுடனான இல்லற வாழ்க்கையில இன்றைக்கு மிகச்சிறப்பான நல்ல ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமையுது. அதை பயன்படுத்திக் கொண்டு இல்லற வாழ்க்கையை இன்னும் இனிமையாக மாற்றிக்கொள்ள முடியுங்க. வருமானம் உங்களுக்கு திருப்தி தரக்கூடிய வகையில அமையும். திருமணங்கள் அது இதர சுபகாரிய பேச்சுகள்லாம் இப்பொழுது உங்களுக்கு சில பேச்சுகள் வீடு தேடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. நல்ல சம்பந்தங்கள் வீடு தேடி வரும். அதை நீங்க யோசித்து அக்செப்ட் பண்ணிக்கிறது நல்லது. தொழில் முன்னேற்றத்திற்காக இந்த தினம் சில டிராவல் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகுதுங்க. உங்களுக்கு எதிரான சொத்து சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் இப்ப சுமூகமாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. ஏதாவது பாகப்பிரிவினைகள் மூலமாக உங்களுக்கு சேர வேண்டிய சொத்துக்கள் சுமூகமாக வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். இன்றைய தினம் உங்களது தொழிலுக்காக நீங்க தாராளமாக நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அதிகமான முயற்சி அதிகமான வெற்றிகளை தருங்க. தடைகள் விலகும், எதிரிகள் தொல்லை நீங்கும். அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. அதை பயன்படுத்திக் கொண்டு சிறப்பான வெற்றிகளை நீங்கள் பெற முடியும். ஆரோக்கியமான கையில் நல்ல வகையில் ஒத்துழைப்பு தருங்க. நாட்பட்ட நோய்கள் கூட நீங்கும். அதனால மனத்தெளிவு மற்றும் உடல் தெளிவு எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைது நண்பர்களே. இன்றைய தினம் நீங்கள் நிறைய பணம் சம்பாதிக்க முடியும். அதில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. நல்ல ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுங்க. நீங்கள் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக நல்ல ஒரு புத்துணர்வை பெற முடியும். உங்களது ஆசைகள் சக்தியை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்வதற்கான நல்ல வாய்ப்புகளும் உருவாகும். அதனால நீங்க குடும்ப உறுப்பினர்களோடு சேர்ந்து சின்ன சின்ன அவுட்டிங் போறது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த தினம் நீங்கள் லைட் எல்லோ கலரை பயன்படுத்தலாங்க. லைட் எல்லோ கலர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது. மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் இன்னைக்கு நம்பர் 3 3ஆம் நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கண்ணீரை சென்பொழியில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரம் நண்பராக இருக்கீங்களோ, இன்றைய தினம் புதிய புதிய நபர்களுடைய அறிமுகங்கள் நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க. உங்கள் குழந்தைகள் மூலமாக சந்தோஷமான நல்ல சூழல் அமையும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பிள்ளைகள் கூட அதிகமான நேரத்தை செலவிடுங்க. இன்னைக்கு நட்பு வட்டாரம் பெறுங்க. அஸ்தம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நல்ல வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய வந்து சேரும். இந்த தினம் திட்டமிட்ட உங்களது காரியங்கள் மூலமாக உங்களுக்கு வெற்றிகள் உண்டுங்க. ஏன்னா நீங்கள் பிளான் பண்ணது எல்லாமே நீங்கள் சக்ஸஸ் ஆகக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள். சித்திரை நட்சத்திரம் நண்பர்களுக்கு திருமண மாணவர்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணை கூட நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. உங்கள் கூட்டு யாரும் செய்றீங்க அப்படின்னா உங்கள் கூட்டாளியோட எண்ண ஓட்டங்களை இன்னைக்கு புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிறது. எனவே அற்புதமான ஒரு நாள். உங்களது காரியங்களில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் விலகுங்க. எதிரிகள் தொல்லை நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்ற தினம். நல்ல ஒரு புரிதல் மேம்படக்கூடிய ஒரு நாள் சொல்லலாம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.